வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம டாக்கர் பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம டாக்கர் கமெண்ட்ஸ் எப்படி வந்து லைவாக நம்ம லினக்ஸ் சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாக்கர்னு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு நீங்கள் என்டர் பண்ணாலே ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம அதில் சில கமெண்ட்ஸ் மட்டும் பேசிக்ஸாக பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, டாக்கர்னா டாக்கர் வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்கர் வெர்ஷன் என்ன வெர்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஃபோன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. டாக்கர் இன்ஃபோ சரிங்களா. ஸோ என்னென்ன டாக்கர் கண்டெய்னர் வெர்ஷன் என்ன சரிங்களா, அது எப்போ எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கு, இப்போ 2 கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு இருக்குன்னு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி 2 இது நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது சரிங்களா. ஸோ அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது செக் பண்ணோம்ல, அதான் ஒரு இமேஜ் உங்களுக்கு சரிங்களா. அப்போ டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. அப்போ டாக்கர் வந்து ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும் இப்போதைக்கு இருக்கு சரிங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு டாக்கர் அப்ளிகேஷனை ரன் பண்ணி செக் பண்ணோம் சரிங்களா. அதோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் ரன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா. அந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் டாக்கர் இமேஜ்னு கொடுத்தா அதில் பாருங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க சரிங்களா. ரெபாசிட்டரி நேம் வந்து டாக்கர் வேர்ல்டுன்னு இருக்கு, டேக் வந்து லேட்டஸ்ட் இருக்கு, இமேஜ் ஐடி இருக்கு. அது எப்போ கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 months பிஃபோர் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதே மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் இது ஹலோ வேர்ல்டுங்கிறது. ஸோ அது வந்து 13 KB தான் இருக்கு உங்களுக்கு சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சென்டோஎஸ் மினிமல் ஒரு ஓஎஸை வந்து நம்ம வந்து கண்டெய்னராக உள்ள கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ இப்போ டாக்கர் ஹப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் அந்த ரெபாசிட்டரி தான் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் கூகுளில் போயிட்டு டாக்கர் ஹப்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ரெபாசிட்டரி வந்து hub.docker.com இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு ஆல்ரெடி எனக்கு லாகின் இருக்கு. ஸோ அதனால எனக்கு எல்லா உள்ள போயிட்டு சைட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இது ஃப்ரீ தான், நீங்களும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இதில் ரெபாசிட்டரியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது சரிங்களா. இப்போ நான் ரெபாசிட்டரி நீங்களே வந்து இமேஜ் கிரியேட் பண்ணி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் ரெபாசிட்டரி எதுவுமே பண்ணல, அதனால எனக்கு வந்து பிளாங்காக இருக்கு சரிங்களா. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரெபாசிட்டரியில் வந்து என்ன டாக்கர் ஹப்ல இருக்கிற என்னென்ன இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக வேற மற்றவங்க போட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து பப்ளிக் என்னென்ன இமேஜஸ் போட்டாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ஜாவா இருக்கு பார்த்தீங்களா, 8 சர்வர் இருக்கு, அப்புறம் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அப்புறம் MySQL சர்வர் என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்கு, மேங்கோ டிபி இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி போஸ்ட்கிரஸ், மரியா டிபி. ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டோஎஸ்னு ஒன்று இருக்கு, டாக்கர் அதுவே ஒன்று இருக்கு சரிங்களா. அப்பாச்சி வெப் சர்வர் இருக்கு சரிங்களா, இன்ஜினெக்ஸ் இருக்கு, டாக்கர் ரிஜிஸ்டரி இருக்கு, ஹலோ வேர்ல்டு நம்ம அப்ளிகேஷன் எடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷன் தான் இருக்கு சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு பைத்தான் இருக்கு. ஓகே, இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சென்டோஎஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மிஷின்ல இப்போ கண்டெய்னரா வந்து உள்ள கொண்டு வரலாம். ஓகே, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் இமேஜஸ் உங்களுக்கு இப்போ பண்ணது எல்லாமே சென்டோஎஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வந்து லேட்டஸ்ட் எடிஷன் வந்து 8 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து புல் பண்ணி டாக்கரை வந்து இந்த சென்டோஎஸ் மிஷினை வந்து டாக்கர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி உள்ள கொண்டு வரணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் புல் சென்டோஎஸ் நீங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டாக்கர் ரன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் புல் பண்ணலாம். ஓகே, டாக்கர் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓஎஸ் வந்து உள்ள வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் சரிங்களா. அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணோம்ல ஹலோ வேர்ல்டுக்கு அதே கமாண்ட் தான், டாக்கர் ரன்னு. இங்க என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்க, நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ். ஓகே, ஸோ அந்த கமாண்ட் தான் இதில் கொடுக்கும், டாக்கர் ரன் சென்ட் ஓஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த லைப்ரரி சென்டோஎஸ் லைப்ரரிங்க தான் ஒரு ரெபாசிட்டரி நேமு. அதில் வந்து சென்டோஎஸ்னு ஒரு இமேஜ் வந்து அவங்க வந்து புல் பண்ணியிருக்காங்க, இது வச்சு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, அது எங்கே இருக்குது? டாக்கர் ஹப்புங்கிற ஒரு இதில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்ட்டு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, இது வெரிஃபைடு பப்ளிஷர், ஸோ ஒரு அஃபிஷியல் இமேஜ். சரிங்களா, இது மாதிரி நிறைய இருக்குது. மரியா டிபி இருக்குது. உபுண்டு வேணும்னா உங்களுக்கு வந்து உபுண்டு நீங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா உபுண்டு வந்து இதாயிரும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா சென்டோஎஸ்ங்கிற இமேஜை வந்து நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஓகே, சென்டோஎஸ் இமேஜை தான் இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அதான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா, 74 MB வந்து இருக்கு உங்களுக்கு. சரிங்களா, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ போயிட்டு நீங்கள் டாக்கர் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இமேஜ் காட்டும். சரிங்களா, ஹலோ வேர்ல்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது செக் பண்ண இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டோஎஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, சென்டோஎஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2050 MB இருக்கு உங்களுக்கு. சரிங்களா, 2 months பிஃபோர் உங்களுக்கு கிரியேட்டட் வந்து 2 months ago. சரிங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம சென்டோஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ சென்டோஎஸ் வந்து நம்ம ஒர்க் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணி பார்க்கறது? ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஒரு கமாண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் ரன் சென்டோஎஸ் பேஷ் ஷெல்ல வந்து நம்ம ரன் பண்ணலாம். டாக்கர் ரன் -IT சென்டோஎஸ் பேஷ் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்போ நம்மளுடைய உபுண்டு டெஸ்க்டாப்போட யூசர் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கணினி அட்மின், போஸ்ட் நேம் வந்து உபுண்டு உபு 20 டெஸ்க்டாப்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாக்கர் கண்டெய்னர் வழியா டாக்கரை யூஸ் பண்ணி சென்டோஎஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த சென்டோஎஸ் இதை வந்து நம்ம லோக்கல் மிஷினில் நம்ம புல் பண்ணிட்டோம். சரிங்களா, அதாவது டவுன்லோட் பண்ணிட்டோம் இங்கேருந்து. சரிங்களா, இந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கே வந்து டவுன்லோட் ஆயிரும். என்ன கமாண்ட் கொடுத்து யூஸ் பண்ணோம், டாக்கர் ரன்னுங்கிற கமாண்ட் கொடுத்து நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இமேஜ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் சென்டோஎஸ் வந்து உங்களுக்கு அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு இமேஜ் ஆட்டு உங்களுக்கு உள்ள வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம அந்த சென்டோஎஸ் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கணும்னா டாக்கர் ரன் -IT சென்டோஎஸ் பேஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா வந்துருச்சா? ஸோ டாக்கர் இது வந்து டாக்கர் சென்டோஎஸோட டாக்கர் கண்டெய்னரோட ஐடி இது. சரிங்களா, இப்போ போயிட்டு நீங்கள் கமாண்ட் கொடுத்து கூட செக் பண்ணி பார்க்கலாம். கேட்டு ETC சென்டோஎஸோட என்ன வெர்ஷன் நீங்கள் செக் பண்ணலாம். சரி, RE என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா கேட் ETC ஸ்டார் ரிலீஸ் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ் வெர்ஷன் வந்து 8. சரிங்களா, ஸோ RHL ஃபெடோராவில் உள்ளது. சரிங்களா, வெர்ஷன் ஐடி வந்து 8. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டாக்கர் இதை வந்து யூஸ் பண்ணி சென்டோஎஸ் இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதோட பேஷ் ஷெல்லை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இது நம்ம இருக்கிறது வந்து சென்டோஎஸ்ல இருக்கிறோம். சரிங்களா, சென்டோஎஸ் நம்ம டவுன்லோட் பண்ண சென்டோஎஸ் OSல போயிட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ இதை எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நம்ம டெஸ்க்டாப்புக்கு வந்துடும், உபுண்டு டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு டாக்கர் கண்டெய்னர் சென்டோஎஸ் கண்டெய்னர் நம்ம ரன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ என்னென்ன டாக்கர் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் பிஎஸ்னா என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு செக் பண்ணோம்னா டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நமக்கு எந்த ஒரு கமாண்டுமே நம்ம ரன் பண்ணல, ஒரு கமாண்டை ரன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸிட் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ அப்போ வந்து அகைன் ஒரு கமாண்டை நம்ம ரன் பண்ணுவோம். ரன்னிங்ல இருக்கிற கமாண்டை தான் உங்களுக்கு டாக்கர் பிஎஸ் கமாண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா, அப்போ ரைட் நவ் எந்த கமாண்டுமே உங்களுக்கு எந்த கண்டெய்னர் ஐடியுமே உங்களுக்கு ரன் ஆகலை. சரிங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டோஎஸ் இதை வந்து ரன் பண்ணுவோம். டாக்கர் ரன் ஓகே சென்டோஎஸ் ஸ்லீப் 20. சரிங்களா, ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ் வந்து CEN
ஓகே, ஒரு 15 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். 15 செகண்ட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CentOS கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு 15 செகண்ட்ஸ்ல வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இது பேக்ரவுண்டில் ரன் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் ரன்னுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா -d கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ps டாக்கர் ps கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ ஒரு கமாண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டாக்கர் ps கொடுத்தீங்கன்னா கரண்ட் ரன்னிங்ல என்ன ப்ராசஸ் இருக்கோ அது ரன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பேக்ரவுண்டில். சரிங்களா? CentOS இமேஜை வந்து ரன் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஷட் டவுன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 செகண்ட்ஸ் இதில் இருக்கு. சரிங்களா? இப்போ அகைன் 8 செகண்ட்ஸ் முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், 6 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது, ஏன்னா ஷட் டவுன் ஆயிடுச்சுல, இப்போ இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ரன்னிங் ப்ராசஸை பார்க்கறதுக்கு இந்த டாக்கர் பிஎஸ்ங்கிற கமாண்ட். இப்போ ஆல்ரெடி பாஸ்ட் ரன்னிங் கமாண்ட்ஸ் என்னென்ன நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ப்ரீவியஸ் கமாண்ட் பாஸ்ட்டாக என்னென்ன டாக்கர் கண்டெய்னர்லாம் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா டாக்கர் பிஎஸ் -a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து என்னென்ன கமாண்ட் பாஸ்ட் எவ்வளோ என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கு, எக்ஸிட் ஆகிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக இது பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் 15 CentOS வந்து ரன் பண்ணிட்டு 15 செகண்ட்ஸில் வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு கமாண்ட் ரன் பண்ணோம் ஒரு சரிங்களா? அந்த ரன்னிங் கண்டெய்னர் ஐடி உங்களுக்கு இதாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஷ் வந்து நம்ம CentOS வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதோட பேஷ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? அந்த ரன்னிங்கோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் நம்ம ரன் பண்ணி பார்த்தோம், etc ரிலீஸ் அந்த வெர்ஷன் இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் பின் பேஷ் கமாண்ட்ல. ஸோ அந்த இது இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்து நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் டைம்ல டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் இது பண்ணோம்ல. ஸோ ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்ததோட கண்டெய்னர் ஹிஸ்ட்ரி வந்து இதில் இருக்கு. சரிங்களா? அப்போ பிஎஸ் டாக்கர் பிஎஸ் -a ப்ரீவியஸ் ப்ராசஸ் என்னெல்லாம் உங்களுக்கு ரன் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ps -a கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, பீனா கரண்ட் ப்ராசஸ்ல டாக்கர் பிஎஸ்னா கரண்ட் ப்ராசஸ் என்ன ரன் ஆகிட்டு இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். டாக்கர் பிஎஸ் -a ப்ரீவியஸா நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் கண்டெய்னர் ரன் ஆகிருக்கோ அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? கரண்ட் ரன்னிங் எதுவும் கிடையாது. பாஸ்ட் இதை பார்க்கணும் அப்படின்னா ps -a கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்டா என்னென்ன ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்க டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, கிளியர் பண்ணிடலாம். இப்போ கண்டெய்னரை எப்படி ப்ராசஸ் கமாண்ட் இப்போ டாக்கர் பிஎஸ் கமாண்ட் பற்றி பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம் டாக்கர் ப்ராசஸை. ஆனால் அந்த ப்ராசஸை வந்து இடையில நம்ம எதாவது டெலீட் பண்ணணும், இல்லை தப்பாக வந்து நம்ம இது பண்ணிட்டோம், அதை எப்படி கில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன கமாண்ட் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ரன் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸை வந்து இடையில நம்ம வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும், இல்லை எப்படி கில் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமாண்ட் என்ன இப்போ ரன்னிங் ப்ராசஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, என்ன ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ ரன் பண்ணுறேன் கண்டெய்னரை டாக்கர். ஓகே, டாக்கர் ரன் CentOS sleep 3000 கொடுக்குறேன். சரிங்களா? 3000 செகண்ட்ஸில் என்ன பண்ணணும், கழிச்சு இந்த 3000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் CentOS ரன் ஆகிட்டு 3000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஷட் டவுன் ஆயிரும். சரிங்களா? ஸ்லீப் ஆயிரும். ஸோ அந்த கமாண்டை இப்போ நான் ரன் பண்ணுறேன். டாக்கர் ரன் -d பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேக்ரவுண்டில் இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு வந்து இதாகும், டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து டைப் பண்ணிட்டேன், ப்ராசஸ் வந்து ரன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இடையில வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஸ்டாப்
அந்த நேம் என்ன இருக்கோ அந்த நேம் அப்படி கொடுத்துடலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ டைம் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்த கமாண்ட் ப்ராசஸ் கமாண்டை வந்து கில் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு போட்டு கமாண்ட் செக் பண்ணியிருக்கேன். டாக்கர் ப்ராசஸ் எதாவது ரன் ஆகுதான்னு பார்க்கேன். இல்லை, கரண்டாக எதுவுமே ரன் ஆகலை. ஒரு ப்ராசஸை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, சென்டோஸை வந்து 3000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஷட் டவுன் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த சென்டோஸ் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ரன் ஆகிட்டு இருக்கிற கமாண்டை நம்ம வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணணும்னா, கில் பண்ணணும்னா என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்கர் ஸ்டாப்பு அந்த நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்ன நேம் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுமோ அந்த நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா MUC கோலிக்னு இருக்கும். இல்லை கண்டெய்னர் ஐடி கொடுத்தாலும் செய்தான். உங்க டாப்லேயே உங்க டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? டாப்ல உங்களுக்கு என்னென்ன ஹெட்டிங் இருக்கு டிஸ்பிளே ஆகுது. கண்டெய்னர் ஐடி, இமேஜ், கமாண்டு. ஸோ கண்டெய்னர் ஐடினா அந்த சென்டோஸ்க்கு என்ன ஐடி இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இமேஜ்னா என்ன இமேஜ் நேம், நம்ம சென்டோஸ்ங்கிற இமேஜ் தான் வந்து டவுன்லோட் பண்ணோம், அதுதான் இமேஜ் நேம். சரி, கமாண்ட் வந்து என்ன கமாண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்லீப் 3000 செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஷட் டவுன் பண்ற மாதிரி கமாண்ட்ஸ் இது பண்ணோம். ஸோ நம்ம ப்ராசஸ் ரன் பண்ணும்போது 6 செகண்ட்ஸ் எகோ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்னு வருது. அது அதோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? அது என்ன நேம் பார்த்தீங்கன்னா MUC கோலிக்னு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு ப்ராசஸ் கமாண்ட் போட்டு பார்ப்போம், என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, டாக்கர் PS கமாண்ட் கொடுக்கலாம். சரி, ஏன்னா ப்ராசஸ் ரன் ஆகி முடிஞ்சிச்சுல உங்களுக்கு. ஸோ அதனால ஃபாஸ்ட் கமாண்ட் ஆயிரும். அதனால ஃபாஸ்ட் கமாண்ட் செக் பண்றதுக்கு என்ன கமாண்டு, டாக்கர் PS-A. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் 3000. சரிங்களா? ஸ்டேட்டஸ் எக்ஸிட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 137 காட்டுது. பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 15 செகண்ட்ஸ் கொடுத்தோம். அதில் நம்ம வந்து எதுவுமே டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணல, நம்ம அது ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சுது. அந்த எக்ஸிட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ ஃபுல்லாக அந்த கமாண்ட் ஸ்லீப் கமாண்ட் ரன் ஆகி அதுக்கப்புறம் இதாயிருக்கு. ஸோ அதனால எக்ஸிட்டட் 0 இருக்கு. பட் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இடையிலே இடையில ஸ்டாப் பண்ணி கில் பண்ணோம், ஃபோர்ஸ் பண்ணி கில் பண்ணதுனால 137 உங்களுக்கு எக்ஸிட்டட் இது ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு 137 உங்களுக்கு காட்டுது. ஓகே ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டெய்னர் என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆன இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எடுத்துட்டு இருக்கும். கண்டெய்னர் ஒவ்வொரு தடவையும் நீங்க ரன் பண்ணும்போதும் அந்த இதுக்கு ஒரு இது வந்து டெம்பரரியா கிரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே ஸ்பேஸ்ல உங்களுக்கு டிஸ்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டிஸ்க் ஸ்பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னரை வந்து எப்படி டெலீட் பண்றது? சரிங்களா? ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதுல வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த கண்டெய்னர் நமக்கு ரன் ஆன கண்டெய்னரை நம்ம எப்படி டெலீட் பண்றது, ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்னு ஒரு கமாண்ட் இருக்கு. நம்ம நார்மலா லினக்ஸ்ல ஆர்எம் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டாக்கர் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், டாக்கர் ஆர்எம். இதுல உள்ள ஐடியை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? கண்டெய்னர் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு காப்பி ஆகிடும். கொடுத்துட்டு என்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 49 லாஸ்டா உள்ள இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிருக்கோம். 331ங்கிற ஸ்டார்ட் ஆகிற கண்டெய்னரை டெலீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் PS-A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 331 டிஸ்பிளே போயிடுச்சா? ஸோ அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்க வந்து இருக்க எல்லா கண்டெய்னரும் நீங்க வந்து இந்த நேம் கொடுத்து டெலீட் பண்ணலாம். ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஃபுல் இதையும் வந்து உங்களுக்கு டைப் பண்ண அவசியம் இல்லை. டாக்கர் ஆர்எம். சரிங்களா? இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் பண்ணா கூட போதும். ஓகே, அதே மாதிரி ஒன்னொன்னா நீங்க டெலிட் பண்ண அவசியம் இல்லை. ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாவே நீங்க கொடுத்துடலாம், ஒவ்வொன்னா கொடுத்துடலாம். அந்த நேம் ஐடி உள்ள ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஒரே ஷாட்ல உங்களுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். சரி, நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க இது பண்ணாலே உங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணா போதும். காப்பின்னு இதெல்லாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம 6 கண்டெய்னர் 1 2 3 4 5 இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? 3 4 5. இப்போ 5 கண்டெய்னரும் ஒரே ஷாட்ல வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடும் பாருங்க, ரிமூவ் ஆயிடும். ஸோ எங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சா?
ரிமூவ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? எதுவுமே உங்களுக்கு பாஸ்ட் எக்ஸிட் எதுவுமே உங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? பிஎஸ்னா ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, PS-A பாஸ்ட்டுக்கு என்னென்ன ரன் ஆகிட்டு இருந்தோ அந்த கண்டெய்னர் எல்லாமே உங்களுக்கு ஆகும். ஸோ நம்ம ரெண்டுமே கிளியர், ரன்னிங் ப்ராசஸ் எதுவுமே இல்லை, பாஸ்ட் எதுவுமே கண்டெய்னரும் உங்களுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டிஸ்க் ஸ்பேஸ் வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் எப்படி ரிமூவ் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா? கண்டெய்னராக ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஆனால் இமேஜஸ் வந்து இன்னும் நமக்கு டிஸ்கில் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்னென்ன இமேஜஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ நமக்கு 2 இமேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம டெலீட் பண்ண என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்கர் rm I CentOS. ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து டெலீட் ஆயிடும். இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஹலோ வேர்ல்டுங்க இமேஜ் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஒரு இமேஜை டெலீட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம கண்டெய்னர் ஐடி வந்து டெலீட் ஆயிருக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். இப்போ ஒரே ஒரு இமேஜஸ் தான் இருக்கு. இப்போ டாக்கர் ப்ராசஸ் போட்டு பாருங்க, PS கமாண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு PS-A போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த கண்டெய்னரும் இப்போ ரன்னிங்ல இல்லை, பாஸ்ட்லையும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷனை நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்க கமாண்ட், ஒரு கண்டெய்னர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் ஸ்பேஸ்ல வந்து ரன் ஆன கண்டெய்னர் ஐடியோட இது வந்து உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கண்டெய்னர் ஐடி இருக்கும்போது நீங்க வந்து டைரக்டா இமேஜ் வந்து நீங்க டெலீட் பண்ண முடியாது. டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹலோ வேர்ல்டோட இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் போட்டீங்கன்னா ஹலோ வேர்ல்டுக்கு ஒரு இமேஜ் மட்டும் இப்போதைக்கு உங்க டிஸ்க்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த கண்டெய்னரோட இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ டாக்கர் இமேஜ் நீங்க டைரக்டா இப்போ டெலீட் பண்ணீங்கன்னா என்ன எரர் வரும் பாருங்க. டாக்கர் ரிமூவ் பண்றதுக்கு, இமேஜை ரிமூவ் பண்றதுக்கு என்ன கமாண்ட், RMI. சரிங்களா? கண்டெய்னர் ரிமூவ் பண்றதுக்கு RM. சரிங்களா? இப்போ டாக்கர் RMI இமேஜஸ் நேம் என்ன, ஹலோ வேர்ல்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஏன் டெலீட் ஆகல, எரர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் டைமண்ட் config unable to remove repository reference hello world. சரிங்களா? அப்போ நம்ம கண்டெய்னர் ஐடியை டெலீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இமேஜை வந்து உங்களுக்கு டெலீட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டெய்னரை வந்து டெலீட் பண்ணணும். சரிங்களா? கண்டெய்னர் ஐடியை டாக்கர் PS-A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் ஐடி வந்து இதாகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, டாக்கர் RM ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தா, 2 லெட்டர் கொடுத்தா கூட போதும். சரிங்களா? RM E8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ போயிட்டு போட்டு பாருங்க, கண்டெய்னர் ஐடி எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு டாக்கர் இமேஜஸ் போட்டீங்கன்னா ஒரே ஒரு இமேஜஸ் இருக்கும், ஹலோ வேர்ல்டோட இமேஜ். அதை இப்போ ஹலோ வேர்ல்டு இப்போ டெலீட் பண்ணுங்க, உங்களுக்கு டெலீட் ஆயிடும். டாக்கர் RMI ஹலோ வேர்ல்டு. ஓகே, என்டர். இப்போ டெலீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, எந்த இமேஜுமே உங்களுக்கு இருக்காது, ஒரு இமேஜுமே இல்லை. அதே மாதிரி PS கமாண்ட் போட்டு செக் பண்ணி பாருங்க, எந்த கண்டெய்னர் ஐடியுமே இல்லை, கண்டெய்னரும் இல்லை, அதே மாதிரி இமேஜஸும் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ டாக்கர் ரன் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டாக்கர் ரன் CentOSனா வந்து உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆகி இதாகும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கமாண்ட் இருக்கு, டாக்கர் புல்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? டாக்கர் புல். இப்போ நான் உபுண்டுவை வந்து நான் எடுக்கிறேன், டாக்கர் புல் உபுண்டு இமேஜை எடுக்கிறேன். ஓகே, உபுண்டு ஏற்கனவே இருக்க உபுண்டு தான், நான் இன்னொரு உபுண்டுவை வந்து எடுக்கிறேன். அது என்ன வெர்ஷன் அப்புறம் பார்க்கலாம், இதில் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் போங்க. ஸோ இதில் போயிட்டு உபுண்டு இருக்கு பாருங்க, இந்த பார்த்தீங்களா உபுண்டு, இதை கிளிக் பண்ணுங்க. இது என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் இதில் வரும் 18.04. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இதை வந்து நான் புல் பண்ணி இங்கே எடுக்கிறேன். லோக்கலாக வந்து இமீடியட்டாக பண்ணாமல் நான் புல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட என்னால் ரன் பண்ண முடியும். சரிங்களா? டாக்கர் புல் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
டாக்கர் ரன் கமாண்ட் மாதிரி தான், பட் உங்களுக்கு என்ன ஆகும்னா புல் பண்ணி லோக்கல்ல உங்களுக்கு எப்போ வேணா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் கமாண்ட் மாதிரி தான் டாக்கர் புல் மோடுனோடனே உங்களுக்கு வந்து இமிடியேட்டா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28.56 MB தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டாக்கர் ரன் கமாண்ட் கொடுத்தோம். இப்போ என்ன பண்றோம், டாக்கர் புல்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இதாயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நீங்க டாக்கர் இமேஜஸ் பாருங்க. டாக்கர் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபுண்டு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இமேஜ் ஐடியில ஓகே, இப்போ வந்து ஒரு உபுண்டு டாக்கர் இமேஜை வந்து நம்ம புல் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டாக்கர் ரன் உபுண்டு ஸ்லீப் ஒரு 200 செகண்ட் ஸ்லீப்ல வந்து ஷட் டவுன் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ உபுண்டு இமேஜஸ் வந்து நம்ம புல் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டாக்கர் ரன் -d பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல ஒரு இதை ரன் பண்ணலாம். -d உபுண்டு ஸ்லீப் 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ரன்னிங் கண்டெய்னர்ல உள்ள ஒரு கண்டெய்னர் வந்து ரன்னிங்ல இருக்கு. சரிங்களா, உபுண்டுங்கிற கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கு. அந்த இப்போ இதுல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கு. சரிங்களா, இப்போ ரன்னிங்ல இருக்க டாக்கர்ல நான் என்ன பண்றேன், ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும். சரிங்களா, இந்த ரன்னிங் கண்டெய்னர்ல யூஸ் கண்டெய்னர் வந்து ஒரு உபுண்டுங்கிறது கண்டெய்னர் தான், ஒரு ஓஎஸ் அதான் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும்னா என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் exec ஓகே கொடுத்துட்டு இந்த டாக்கரோட கண்டெய்னர் ஐடியை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு cat etc ஸ்டார் ரிலீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்டா ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னர்ல உள்ள கமாண்ட் வந்து உங்களுக்கு ரன் பண்ணணும்னா exec எக்ஸிக்யூட்டிவ் கமாண்ட் இருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ ரன்னிங் கண்டெய்னர்ல cat etc ரிலீஸ் கமாண்டை நம்ம ரன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, என்ன வெர்ஷன்ங்கிறத நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி execங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அப்போ ரன்னிங் கண்டெய்னர்ல வந்து நம்ம கமாண்டை ரன் பண்ணணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா டாக்கர் execங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா, யூஸ் பண்ணிட்டு அந்த கண்டெய்னர் எந்த ரன்னிங் கண்டெய்னர் ஐடி இருக்கோ அந்த ஐடியை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன கமாண்ட் ரன் பண்ண போறோமோ அதை கொடுத்தா உங்களுக்கு அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். சரிங்களா, ஓகே. டாக்கரை பத்தி ஒரு பேசிக்ஸா நம்ம கமாண்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இன்னைக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொரு கமாண்ட்ஸா பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.